கோலமே போட்டாங்க, ரங்கோலி. சிஎம் வந்துட்டாங்க கலக்கிறதுக்கு. கலக்குவேன் கலக்குவேன் கட்டாங்கட்டி கலக்குவேன். இது சிஎம்மோட பேகு, பெரிய பேகு. தாங்க முடியலப்பா. கேக் வந்து எப்படி பொங்கி இருக்க போது பாருங்க. அன்பு பொங்குதான் இவங்க சொல்றாங்க. ஆமாம்மா. ஓ மை காட். இந்த கேக் பார்த்தா எனக்கு அந்த பாட்டு வருது, முட்டை பொம்மா அப்படின்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனுமணி vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வெளியே போகும்போது ப்ளீஸ் ஜாக்கிரதையாக போங்க. போகணுன்ற ஒரு அவசியம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்துட்டு வெளியே போங்க. ஏதாவது நெசசரி இருந்தால், இல்லைன்னா சேஃப் அண்ட் செக்யூராக வீட்லேயே இருங்க. அப்படி வெளியே போகும்போது மாஸ்க்கு, சானிடைசர், சோஷியல் டிஸ்டன்ஸ் அது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம இந்த ஸ்ப்ரெட்டிங்கை இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்துட்டு சம்மர் டைம், நிறைய பேர் கண்டிப்பாக வந்துட்டு அவுட்டிங், இந்த டூர் எல்லாம் கூட நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் நானே மிஸ் பண்ணியிருக்கேன். வெளியே எங்கேயும் போக முடியல. வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் நாங்கள் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே வேறு. போய் பார்த்தேன் எல்லாமே, ஆனால் சூப்பராக வந்துட்டு எல்லாமே லாக்டவுன் பண்ணி வச்சு கடை எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மக்கள் வந்து ரொம்பவே நல்லா ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக நாளைக்கு வந்துட்டு எங்களுக்கு வெட்டிங் டே. எவ்ரி வெட்டிங் டேக்கும் கோயிலுக்கு கூப்பிட்டு போவோம். அந்த ஒரு சின்ன லஞ்சோ இல்லை வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டோ பண்ணிட்டு தான் வருவோம். பட் ஆனால் இந்த வருஷம் அதுவும் கிடையாது. ஸோ வீட்லேயே வந்துட்டு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே கேக் வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் சிஎம் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் கேக் தான் பண்ண போகிறேன். என்னுடைய 2 பசங்களும் வந்துட்டு சிஎம்மும் சேர்ந்து வந்துட்டு ஒரு கொலை பண்ணி ஒரு கேக் ஒன்று பண்ண போகிறாங்க. இன்றைக்கி அதை வந்து நம்ம வந்து ஷூட் பண்ண போகிறோம். சிஎம் இங்கே தான் இருக்காங்க. இப்படி திருப்பினாலே வந்துட்டு திருப்பா அப்படின்வாங்க. சரி காட்டல முடி விட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக வளர்ந்துச்சு. போக பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா பாகவதர் மாதிரி ஐடியா போல இருக்குது. ஆமாம்மா. ஓ மை காட். இங்கே பாருங்கள் லைட் செட்டிங்கு. இங்கே பாருங்கள், பெட்ரூமில் தான் வந்துட்டு நாங்கள் கேக் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே தான் வந்துட்டு பெட்ரூமில் தான் எடுக்க போகிறோம். ஏன் பெட்ரூமில் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏசி போட்டு சில்லுன்னு வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணோம். சில்லுன்னு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கேக் வந்துட்டு ரெடி பண்ணோம். பேக்கிங் வந்துட்டு நான் வந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறேன். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வந்துட்டு பேக்கிங் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். தனியாக எங்கிட்ட அவன்லாம் கிடையாது. கேஸ் யூஸ் பண்ணால் கேஸ் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்துட்டு சிம்லேயும் ஹைலையும் வந்துட்டு எரியணும். பின்னாடிலாம் தெரியுதுல்ல, இது சிஎம்மோட பேகு, பெரிய பேகு. என்ன இருக்குன்னு தெரியல இதில். இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தாங்க பிடிக்கும். இந்த வீடியோ பார்க்கணுன்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நான் லைட் செட்டப்ல இருந்துட்டு எல்லா செட்டப்பும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஷீ இஸ் போதி தர்மர் கேங். எங்கள் சிஎம் ஷீ இஸ் போதி தர்மரோட பொண்ணு. போதி தர்மி இல்லை. அதுக்கப்புறம் அங்கே பாருங்க உயரமாக ஒருத்த படுத்துட்டு இருக்கான். இவங்க தான் வந்துட்டு இன்னைக்கு இந்த கேக் மேக்கர்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோக்கு மட்டும் தான் நான் வருவேன். ஆனிவர்சரிக்கு கேக் பண்ணுறேன். ஓகே, இவங்க ஐயோ கிட்ட வந்தா நீங்க பயப்படாதீங்க, அவங்க பயந்துருவாங்க. அதான் நான் சொல்றேன். சொல்லுங்க. இப்போ என்ன கேக் பண்ண போறீங்க? இல்ல இன்ட்ரோ வரவே இல்லையே. ஹாய் एवरीवन. வெல்கம் பேக். ஹலோ एवरीवन. சொல்லிட்டா? நான் ஏற்கனவே இன்ட்ரோ சொல்லிட்டேன். நீங்க மட்டும் சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சுல என்னோட ஸ்டைல். சொல்லுங்க. ஹலோ एवरीवन. வெல்கம் பேக் டு தனுமணி vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளோட அம்மா அப்பாக்கு ஆனிவர்சரிக்கு கேக் பண்ண போறோம். லைட்டா டச் விட்டு போச்சு, சாரி. அப்புறம் அவங்களுக்காக நம்ம கேக் பண்ண போறோம். எவங்களுக்காக? எவங்க இங்க தான் இருக்கிறோம். சாக்லேட் வெனிலா மார்பிள் கேக். முன்னாடி காஃபில பண்ணிருப்பாங்க. இந்த தடவை நம்ம வெனிலாவும் சாக்லேட்டும் பண்ணுவோம். நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிட்டேன் கடைசியில. ஓகே சரி, ஓகே நம்ம ரொம்ப பேச வேணாம். டைம் வேற இல்ல. டைம் இஸ் ரன்னிங் அவுட். அண்ட் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க. 3 eggs கிராக் பண்ணிக்கலாம். ஓகே, முட்டை. ஐயோ சுத்தி வேணுமா? சுகர் போட்டாச்சு. 1.5 கப் நம்ம போட போறோம் சுகர். 1.5 கப் சுகர் ஆக்சுவலி போட்டுட்டு விஸ்க் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் விஸ்க் பண்ணனும்? 3 minutes. இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/3 கப். நீங்க எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். காஸ்டர் யூஸ் பண்ணலாமா? அதாவது வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அன்சால்ட்டட் எந்த ஆயில் வேணா யூஸ் பண்ணலாம்னாக்க காஸ்டர் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். எங்க கிட்ட பட்டர் கிடையாது, அதனால நான் விளக்கெண்ணெய் ஒண்ணு இல்லடா, விளக்கெண்ணெய் சொன்னேன். ரொம்ப நேரம் வந்து அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இது எப்போ முடியும்னு தெரியல. அன்னைக்கு ஃபிளாஷ்பேக். என்னைக்கு ஃபிளாஷ்பேக்? மார்பிள் கேக் நீங்க தான் பண்ணீங்க. மார்பிள் கேக் நீங்க தான் செஞ்சீங்க. நான் வந்துட்டு மார்பிள் கேக் பண்ணும்போது ஒரு ஃபிளாஷ்பேக். ஆக்சுவலா அது பேர் என்னதுப்பா? பிளெண்டிங்கா? ஆமா, பிளெண்டர். ஹேண்ட் பிளெண்டர் இல்ல, இன்னொன்னு வாங்கணுமே.
அந்த மிஷின் இருக்குது, பட் ஆனால் இங்கே ப்ரொவிஷன்ஸ் வந்து இல்லை. அங்கங்கே அந்த ப்ளக் பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இருக்க ப்ளக் பாயிண்டில் வந்து நான் லைட் போட்டேன். ஸோ அதில் இங்கே பாருங்கள் லைட் எரியுதா, அதனால் வந்துட்டு என்னால் வந்துட்டு அது கனெக்ஷன் இங்கே கொடுக்க முடியல. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். சிஎம் வந்துட்டாங்க கலக்கிறதுக்கு. கலக்குவேன் கட்டாங்கட்டி கலக்குவேன். தாங்க முடியலப்பா இந்த இது. ஐயோ ஆல்ரெடி ஏசிலேயே வேற வந்துடுச்சு. ஏசிலேயே வந்துட்டு வேற வந்துடுச்சு. அவனால தாங்க முடியலையா. அவனை ரைட்டு லெஃப்ட் டாப்பு பாட்டம் எல்லாமே வந்துட்டு என் பையன் தான். அவங்களுக்கு 2 பேரும் அவங்க 10th பாதி தான். அவன் 10th முடிச்சானா முழுசா அவ்வளோ வந்துடுவா. 3/4 கப் ஊத்தணும். என்கிட்ட 1/4 தான் இருக்கு. இத வந்து 3 டைம்ஸ் ஊத்திட்டோம்னா கட் இப்போ திருப்பி ஓகே. பட் டைரக்டர் ரொம்ப என்ன திட்டுறாங்க. ஐயோ ராமா நீங்க டைரக்டர் ஆக்டர் இதெல்லாம் வேணாம். ஓகே 3/4 கப் மில்க் நம்ம ஆட் பண்ணோம். 3/4 னு சொல்லிட்டு அவங்க பாத்துக்க போறாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோமா. 1 2 கரெக்ட்டா இருக்கு நினைக்கிறேன் நான் கொண்டு வந்தது. மீதி பால் கூட நான் குடிச்சறேன். பால் குடிச்சேன். அந்த எண்ணெய்க்கு பின்னாடி வெண்ணிலாவா இங்க பாருங்க. நாங்க இங்க இருந்தா ஒண்ணுத்தையும் எடுத்து அப்படி டக்கு டக்குன்னு வைப்போம். ஏன்னா டெஸ்க் வந்து சூப்பரா இருக்கணும் இல்லையா. அப்போட பாருங்க எல்லாம் இங்க பாருங்க. இது எடுத்து வச்சிருக்கான் வடை கம்பி. ஸோ இங்க சேர் தான் எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் டெஸ்க்ல இருந்துட்டு இந்த மெயின் டெஸ்க் வந்துடும். ஓகே இப்போ நெக்ஸ்ட் இன்கிரிடியன்ட் வந்து வெனிலா எசன்ஸ். அது எத்தனை கப் ஊத்துவீங்க? இதா 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் ஊத்திக்கணுமா? என்ன இது இப்படி கொட்டுது? சரி ஊத்திடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணா போதும். சரி மிக்ஸ் பண்ணு. இதுதான் நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். அனில் மைதா ஃபார் கேக். 2 கப் மைதா ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் பண்ணிப்போம். இதெல்லாம் நம்மள தேடி வந்துரும். ஆல் பர்பஸ் ஃப்ளார். மிக்ஸ் பண்ணுடா. ஆல் பர்பஸ் ஃப்ளார் மறுபடியும் பதிவு பண்றேன். என்னது இது? பேக்கிங் பவுடர் எத்தனை ஸ்பூன்? 2 ஸ்பூன். போடுங்க. கேக் மட்டும் சரியா வரலன்னா இன்னைக்கு இருக்குது எல்லாரும் பேக் தான். ஆல்ரெடி பேக்கிங் சோடா half teaspoon சாரி. ஸ்பாச்சுலா எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஸ்பாச்சுலான்னு சொல்றியா? ஆமா. சரி ஓகே சொல்லிடுங்க. சிஎம் நீங்க எதுவும் பேச மாட்டீங்க, கம்முன்னு இருக்கீங்க. நாங்களே இருக்கிறோம்ல, எது கம்மா வந்துச்சு? அப்புறம் எதுக்கு சிஎம் உள்ள வரணும்? நான் ஏன் சிஎம்மா இருக்கணும்? அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்றாங்க. ஏதோ பண்ணணும் அம்மா அப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. போன தடவை எதுவுமே பார்க்காம அவங்க பண்ணாங்க. இந்த தடவை அவங்க பார்க்குற மாதிரி நாங்கள் பண்றோம். வேற ஒன்றும் இல்லை. பார்த்து அதுதான் நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. ரிப்பன் கன்சிஸ்டன்சி வேணும் நம்மளுக்கு. ரிப்பன் கன்சிஸ்டன்சி. சிஎம் நீங்க ஏதாவது பேசுங்க. நீங்க பேசுவீங்கன்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க. சரி ஓகே. இந்த கோவிடோட சுச்சுவேஷன் சொல்லுங்க. மக்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லாரும் வீட்ல தனியா இருக்கறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதலா என்ன டக்கு கேமரா ஓடிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க. பதில் சொல்லாம போறீங்க. முதல் டயலாக மறுபடியும் சொல்ல வைக்காதீங்க. மக்கள் எல்லாம் கோவிட்ல என்னங்க சொல்ல வேண்டியது இருக்கு? as usual stay home தான். stay at home தான். எல்லாம் நம்ம கையில இருக்கு. இல்ல வெளியில அவாய்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நம்ம கையில இருக்கு. மெயின்டைனிங் டிஸ்டன்ஸ். அப்புறம் வெளியே போகாம எதுக்கு போகணுமோ அதுக்கு மட்டும் போனா மட்டும் நம்மளால இந்த கொரோனாவை ஸ்டாப் பண்ண முடியும். ஸ்டாப் யாரா பண்ண முடியும்? ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா நம்ம கையில தான் இருக்கு. அடுத்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸ்ப்ளிட் இல்ல, டிவைட் பண்ணனும் அந்த பேட்டரை. இன்னொரு பேட்டர்ல நம்ம கொக்கோ பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி சாக்லேட் ஃப்ளேவரா நம்ம கொண்டு வரலாம். ஓகே. கரெக்ட்டா இருக்கணும். அளவு கரெக்ட்டா இருந்தா தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் ஊத்து. போதும். இப்போ வரைக்கும் வந்துட்டு பேட்டர் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. என்ன கரெக்டா தானே சொன்னேன்? பேட்டர்னு கேட்டுச்சு. பேட்டர் இது வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு கொக்கோ பவுடர் கலக்கணுமா, இன்னொன்னுத்துல வந்துட்டு வெனிலா ஃப்ளேவரா, அதை மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு ஏதோ அந்த ஜீப்ரா கேக் வந்து பண்ண போறாங்க.
மார்பிள் கேக். ஜீப்ரா மார்பிள் கேக். ஓகே, இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன். சாக்லேட் நிறைய இருந்தா நல்லா இருக்கும்ல, கொஞ்சோண்டு வெனிலா இருந்தா. ஆமாமா. 2 4 3. பா மலைச்சாரல். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுதான் நம்மளோட சாக்லேட் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம ஸ்மெல்லாக பாருங்களேன். பேக்கிங் டீம்லப்பா, பேக்கிங் டீம் சிஎம் பண்ணுறது சரியில்லை. நீங்க கடைசியில வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க உங்களுக்கு. நீங்க கேக் பண்ணி தரீங்க சிஎம் காது இது தாப்பா ப்ளீஸ்ப்பா. இது ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நானாங்க இல்லம்மா, நாங்க ரெண்டு பேரும் ஒழுங்காவே பண்ண மாட்டேங்கிறோம். அதனால நீங்களே பண்ணுங்க. இதனால தான் நானும் சிஎம் மட்டும் எப்பயுமே வந்துட்டு குக்கிங் இருந்தாலும் எதா இருந்தாலும் பண்ணுவோம். இவங்க 2 பேர் வந்தாலே வந்து அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் மாத்திடுவாங்க. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாத்தையும் மாத்திடுவாங்க. அதெல்லாம் இல்ல, வெட்டிங் டேக்கு பசங்க தான் பண்ணுவோம். அதனால நாங்க பண்றோம். நான் தான் வீடியோ எடுக்கிறேன், எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன். ஹலோ, இது பேக்கிங் பேப்பர் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிருக்கோம். பட்டர் பேப்பர் அதை கட் பண்ணது நானு. ஆமா, கட் பண்ணது நீங்க தான். இதுக்கு மேல ஆயில் ஆட் பண்ணணும். இல்ல வேணாம் செட்டில் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். கீழே வைங்க. எதுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு கேக்கை 3 பேர் பண்றது இந்த வீடியோல தான் நீங்க பாப்பீங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யூ ஆல். மோனிஷே தனியா பண்ணிருக்கான், நான் அதை ஷூட் பண்ணேன். நானும் தனியா பண்ணிருக்கேன். மேல ஐ கார்ட் கொடுக்குறேன். வெனிலா சூப்பரா எடிட்டிங் பண்ணிட்டு அப்லோட் பண்றது நான் தான் கொடுக்கணும். நீ கொடுக்க மாட்டேன். ஐ கார்டு எல்லாம் ஐ கார்டு வந்து இந்தமா கொடுத்துருவாங்களாம். ஃபுல் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐ கார்டு மேல கொடுத்துரு, நீங்க பாருங்க. நீலா இந்த வீடியோல சண்டை இல்ல சண்டைலாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளவுதான். வீடியோ ஆஃப்ல தான்டா இருக்கு. இப்போ பேசுறா. வீடியோ ஆஃப்ல இல்ல, வேணாம் நம்பாதே. வேற பெரிய டாஸ்கா இருக்கு இவனுக்கு. நீங்க தானே வேணும். நீங்க ஓகே, இப்போ சூப்பரா வந்து போட்டாச்சா? ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த இதுதான் லைன்ஸ் மார்பிள் கேக்கா? இல்ல அந்த லைன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அது இதெல்லாம் காட்ட கூடாது. அங்க பாருங்க, இதெல்லாம் நான் காட்டல. ஆனா காட்டிட்டீங்க. இதே நான் காட்டல. சரி. ஓகே, இப்போ வந்து பேட்டர் எல்லாத்தையும் நம்ம போர் பண்ணியாச்சா இந்த டின்ல. இப்போ டேப் பண்ணிக்கலாம். நம்ம அந்த லைன் வந்து போடுறதுக்கு முன்னாடி, டிசைன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம டேப் பண்ணி பபிள்ஸ் எல்லாத்தையும் போத்திடலாம். இப்போ நம்மளோட சிஎம் டிசைன் போட போறாங்க. கம் ஆன். வாவ், அப்படியே போதுமா? கோலமே போட்டாங்க. ரங்கோலி கேக் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓகே, டிசைன் வந்து கலைஞ்சிருமா? நான் கையில் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், என் பக்கத்தில் கேக் இருக்குது. ஓகே, இது வந்துட்டு டிசைன் வந்துட்டு நம்ம சிஎம் போட்ட டிசைனு. ரங்கோலி போட்டாங்க கேக்ல. சிஎம் போட்ட டிசைனு. இதை வந்து இப்போ நாங்கள் பேக் பண்ண போகிறோம். அவன் கிடையாது, நான் வந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஹை டெம்பரேச்சரில் 1800 வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் எல்லாம் கிடையாது, 1 hour ஆகுங்க. சும்மா ப்ரீஹீட் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸு. அதுக்கப்புறமா இது ஒரு 45 to 1 hour வந்துட்டு அதே ஹீட்டில் வந்துட்டு இது பேக் ஆகிட்டோம். டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு விடிய காலை 2:30 இல்லை, மணி வந்து இப்போ 8 o'clock. பாருங்கள், இதுதான் வந்துட்டு நம்ம பேக் பண்ணுற ஒரு பெரிய இண்டக்ஷன் ஸ்டவ். அண்ட் தென் அதோட பேனு இது வந்துட்டு ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போது சிஎம் வந்து தூக்கி இதை வைக்கிறாங்க. பார்த்து கையை மறுபடியும் சுட்டுக்காத, என்னால் அடிக்கடி மியூசிக்லாம் போட முடியாது. எஸ், இது மூடினோம்ல. சப்பாத்தி மாவு இந்த ஹோல் வந்து சப்போஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இந்த ஹோல் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 1 கிலோ சப்பாத்தி மாவு வாங்கி டோ மாதிரி பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி வந்துட்டு இந்த கேக் வந்து எப்படி பொங்கி இருக்க போகுது பாருங்க. அன்பு பொங்குதா இவங்க சொல்றாங்க. ஆமா, 4 பேரோட அன்பு பொங்குது. இங்க பாருங்க, அப்படி அன்போட நாங்க கேக் செஞ்சிருக்கோம். ஏன் இப்படி பொங்கி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் பாருங்க, நாங்கள் போட்ட அந்த டிசைன்லாம் கூட வந்துட்டு அழிஞ்சிடுச்சு. கட் பண்ணி பார்த்தா நல்லா வரும்னு நினைக்கிறேன். 1 hour 15 minutes ஆயிடுச்சு. நம்ம செக் பண்ணுவோம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. சொல்லுமா, வெளிச்சம் வரும் பாருங்க. க்ளீனாக வருது. சூப்பர். ஸோ நம்மளோட
கேக் ரெடி. கேக் ரெடி. ஆஃப் பண்ணியாச்சு. இதையும் ஆஃப் பண்ணியாச்சு. வச்சுட்டு காணுமாப்பா. தடி இங்கே வைங்க. இங்கே பாருங்க எப்படி டிசைன்ஸ்லாம் போயிடுச்சு. பவுன்ஸ் ஆதா? ஆமாம் பவுன்ஸ் ஆதா? பவுன்ஸ் ஆகுது. ஓகே ஓகே வந்துட போகுது. வாங்க 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 வாங்க. இங்கே பாருங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன் கேக்கு எனக்கு பின்னாடி. வாவ் இதுதான் கேக். சிஎம் அதுக்குள்ளே அவங்க அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. கேக் தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள். திஸ் இஸ் இதுதான் நாங்கள் பண்ண கேக். ஒரு ஃபேமிலியே ஒரு போஸ்ட் கொடுத்துச்சு கேக் பண்ணதுக்கு. சிஎம் தெரியல. கொஞ்சம் கடலை வாசனை வருது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணதால் அந்த ஸ்மெல்லும் வருது. அந்த கிரவுண்ட்நட்டோட ஸ்மெல் வருது. பரவாயில்ல நம்ம தானே சாப்பிட்றோம். நீங்கள் சிஎம் வந்துட்டு இப்போ வந்து குஸ்தி போட்டிக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ஷீ இஸ் புட்டிங் த க்ளவுஸ் அண்ட் கோயிங் டு பஞ்ச் தட் எனிமி ஆர் தட் ஆப்போனண்ட் அண்ட் நவ் ஐயோ கத்தி கீழே வைங்க. சூடு இல்லைன்றதெல்லாம் பயம் இல்லாமல் என்ன கேக் நசங்கிட்ட போகுது. வரவே இல்லையேங்க. கட் பண்ணாதீங்க. சைடுல எப்படி வாவ் என்னங்க நிக்குது பாருங்க நிக்கிது. வாவ் ரொம்ப ஃபன்னியா இருக்கு. திஸ் இஸ் தி கேக். கொஞ்சம் உட்காருங்க. எடுங்க. வாவ் ஆவி பறக்க சூடான கேக். சூடு 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 சூடு. முட்டை கேக் ரொம்ப ஸ்பஞ்சியா தான் இருக்கு. ஸ்பாஞ்சியா ஸ்பஞ்சியா இருக்கு. ஹாய் ஹாய். எல்லா டிசைனும் போயிடுச்சு. ஆக்சுவலாக இது என்ன ஆயிடுச்சுன்னா போட்டோடனே இந்த சைடு ஹீட் முதல்ல அதிகமாகிடுச்சு. அதிகமானோடனே நம்ம சிஎம் போட்ட டிசைன் எல்லாம் அப்படியே இப்படி தள்ளி வந்துடுச்சு. அதனால தான் இந்த சைடு வந்து சாக்லேட் ஒழுங்குற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல வாய்க்குள்ளே தானே போகுது. இல்லைன்னா அது அழகாக வந்து ஜீப்ரா கேக் மாதிரி வந்திருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த கேக் பார்த்தா எனக்கு அந்த பாட்டு வருது முட்டை பொம்மா அப்படின்ட்டு. இது முட்டை இது பொம்மா சிஎம். ஓகே கட் பண்ணுங்க. என்ன அப்படியே என்ன வலி கொடுக்க போறீங்களா? ஆட்டை மொத்தமாக கட் பண்ணுங்க. சைடில் கட் பண்ணுங்க எப்பயும் போல. சிஎம் கட் பண்ணா அது கேக்கா பாத்தீங்களா? புகை பார்த்தீங்களா எப்படி வருது? வாவ் சூப்பர். பத்து எடு. உள்ளதான் ஏகப்பட்ட சூடா இருக்கு. இதுதான் நம்ம கேக் பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் கேக் வேணுமோ ஆர்டர் கொடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம சிஎம் வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. இப்போ ஆவி பறக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல வீடியோவில். இங்கே பாருங்கள் மார்பிள் கேக்குன்னு நினச்சோம். ஆனால் இது என்னமோ பேக் மாதிரி வந்துடுச்சு. ஜீப்ரா கேக் பண்ணோன்னு நினச்சோம். பட் இது காஃபி வித் வெனிலா கேக். சரி சாக்கோ வெனிலா கேக் டேஸ்ட் பண்ணுங்க. எப்படி ஒருத்தன் பார்த்தியா எப்படிதான் இருக்கு? செம்மையா இருக்கு. சூப்பராக இருக்கா? நான் தான் இதில் வந்து எந்த பார்ட்டிசிபேட்டும் பண்ணலை. ஸோ அதனால் கேக் சாப்பிட்ற பாக்கியம் வந்து எனக்கு தான் கிடைச்சிது. ஹாப்பி ஆனிவர்சரி. காட் பிளஸ் யூ மை சைல்ட். நானும் சாப்பிடலாமா? சூப்பர் டேஸ்ட். தேங்க்யூ. ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டோம். ஓப்பனாகவே சொல்கிறேன். ஸ்வீட் லெஸ்ஸாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டர்லாம் வந்து தெரியும் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது கேக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ see you soon in another new video. Until then, bye from Tanumoni Vlog. Bye. Support them blessings எங்களுக்கு எப்பவும் டாடா சாய். Tata, Sai Ram. Bye.